ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டில் செய்கிறது மாதிரியே வாழைக்காய் பொரியல் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த வாழைக்காய் பொரியல் பண்ணுவதற்கு இந்த மாதிரி நேந்திரம் வாழைக்காய் நீங்கள் எடுத்துடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாழைக்காயோட மேல் பகுதியையும் கீழ் பகுதியையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த வாழைக்காயோட தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்த 3 வாழைக்காயோட தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி எடுங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே. இந்த மாதிரி வாழைக்காயை நீங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்தோடனே பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுடுங்க. உடனே நீங்கள் அதில் போட்டு வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறோம். அது ஹீட்டான உடனே 2 ஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடயே 2 ஸ்பூன் அளவு நம்ம வந்து உளுந்து இதில் ஆட் பண்ணுங்க. நான் உடைச்ச உளுந்து இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உளுந்து பதிலாக கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆனால் பருப்பு ஐட்டங்கள் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது கூட 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இதை இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூட ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி தட்டி இதில் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2-3 பிஞ்சு அளவு காயப்பொடி இது கூட சேர்க்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். வாழைக்காயை நம்ம ஆட் பண்ணோன்னா 1 டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவைக்கேற்ப உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வாழைக்காயோட மஞ்சள், உப்பு பொடி, நம்ம போட்டிருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க.
இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் தண்ணி கூட சேர்த்து மொத்தம் 1 கப் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள ரெடி ஆயிரும். அடிக்கடி நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிடணும். இப்போ நமக்கு வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணியும் நமக்கு நல்லா வத்திட்டு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுங்க. நல்ல மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக தேங்காய் இதில் ஆட் பண்ணுங்க. தேங்காய் ஆட் பண்ணோன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் கூட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தது அடிக்கடி நீங்கள் வாழைக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.